நீங்க கிரெடிட் பில லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா, மறக்காம இந்த நாள் எடுங்க. இந்த நாளுக்கும் கிரெடிட் பிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு வீக்கெண்டும் நமக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் டைம்ல இல்ல ஃப்ரைடேல நமக்கு நெறைய ஆஃபர் வந்து குடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். நீங்க எந்த விதமான லோன், எப்படி எந்த லோன் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு பேங்க் லோன் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் குடுப்பாங்க. எந்த ஒரு ஆப்பிள் லோன் எடுத்தாலும் கண்டிப்பா ப்ராசஸிங் ஃபீஸ் உங்ககிட்ட கேட்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் பி பொறுத்தவரையும் சம்டைம்ஸ் நமக்கு ஆஃபர் குடுப்பாங்க. 0% நீங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்க வந்து பே பண்ணவே தேவையில்ல. ஃபுல் அமௌண்ட்ட நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரியும், இல்ல அப் டூ 100% வந்து இருக்கும். ஆனா அதில பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 50% உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் பண்றதுக்கான ஆஃபர் வந்து குடுப்பாங்க. இந்த கோட் வந்து குடுப்பாங்க. அந்த கோட நீங்க என்டர் பண்ணணும். நீங்க லோன் எடுக்கும் பட்சத்தில. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரோமோ கோட் அங்கேயே வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அந்த மாரி நேரத்தில அந்த ப்ரோமோ கோட நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து சில நேரங்கள்ல அப் டூ 100% சில நேரம் பார்த்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி குடுப்பாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் அடிக்கடி உங்களுடைய நீங்க லோன் எடுக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அத யூஸ் பண்ணி நீங்க தாராளமா லோன் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நெறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிரெடிட் பில லோன் எடுப்பீங்க. ஒரு அமௌண்ட் ஒரு 10,000 எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அத நீங்க வந்து 5 மாசம் பே பண்ற மாரி அவங்களுக்கு குடுப்பாங்க. நீங்களும் 5 மந்த் நீங்க பே பண்றதுக்கு பதிலா, நீங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2 மாசம் முடிச்சு 3வது மாசமே அவங்க வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்படி பண்ணிட்டா, நமக்கு அக்கவுண்ட் வந்து ஓகே நம்ம வந்து ஃப்ரீ ஆயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிடுறோம். ஆனா அடுத்த டைம் நீங்க இதே கிரெடிட் பில்ல நீங்க லோன் எடுக்கும்போது, உங்களுக்கு லாஸ்ட் டைம் 10,000 குடுத்தாங்கன்னா, அடுத்த டைம் நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா அதுல 6,000 தான் குடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த கிரெடிட் பியை பொறுத்தவரையும் மட்டும் இல்லாம எல்லாருமே நமக்கு வந்து லோன் குடுக்குறாங்கன்னா, கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் குடுத்துறாங்க. ஆனா நீங்க வந்து அவங்க சொன்ன டைம் பிஃபோராவே நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றதுனால, கண்டிப்பா அவங்க அடுத்த டைம் உங்கள ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு லோன் அமௌண்ட் கம்மியா குடுப்பாங்க. கிரெடிட் லிமிட்டை கம்மி பண்ணிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரெடிட் பியை பொறுத்தவரையும் நீங்க லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து ஆஃபர் குடுப்பாங்க. அந்த மாரி டைம்ல எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க ஒரு 30,000 எடுக்கிறீங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இப்ப 28,000 எனக்கு வந்து லோன் வந்து கலந்திருக்கு. நான் இது எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1,500லேருந்து 1,800 வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் போயிடும். ஆனா இந்த மாரி ஆஃபர் டைம்ல எடுக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு ஃபுல் அமௌண்ட் நான் கேட்கிற அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டுமே எனக்கு வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. அதனால தான். அது மட்டும் அதேபோல இந்த கிரெடிட் பில் தான் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. குறிப்பா இப்ப சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் லிமிட் தான். அவங்க சொன்ன டைம் இருக்குன்னா, அந்த டைம் வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கட்டுங்க. அதுக்கு பிஃபோரா க்ளோஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒரு 2, 3 லோன் இதே மாரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத அமௌண்ட் கிரெடிட் லிமிட் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுப்பாங்க. இந்த ஒரே ஒரு வே மட்டும் தான் நீங்க வந்து இந்த கிரெடிட் லிமிட்ட வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு. அதர்வைஸ் நீங்க வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் லைக் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இமெயில் வெரிஃபிகேஷன் இந்த மாரி சில வெரிஃபிகேஷன் பண்ணா ஓகே. பட் அத விட இந்த கிரெடிட் லிமிட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு இதுவே ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுல பெஸ்ட்டான லோன் அமௌண்ட்ட குடுப்பாங்க.